சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய கெட்ட பழக்கம் எது தெரியுங்களா? சிட்டிங். ரொம்ப நேரம் நம்ம ஒரே இடத்துலையே உட்காண்ட்ருக்கிறது. ஏன்னா இப்போ இருக்கிற வாழ்க்கை முறைகள், வேலைகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அது இல்லாமல் நாம் ஆக்டிவாக நம்ம வேலையிலே ஆக்டிவாக இருக்கலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது நம்ம ஆக்டிவாக வெளியில் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதில் முக்கியமான விஷயமாக நம்ம அடிக்கடி சொல்கிறது வாக்கிங். வாக்கிங் பண்ணும்போது பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபிசிக்கல் ஹெல்த் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மென்டல் ஹெல்த், என்டார்ஃபின்ஸ், அந்த மாதிரி பல ஹாப்பி ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகுது. அதனால நம்ம மனசு லேசாகுது, சந்தோஷமாகுது. சோஷியல் ஹெல்த், இப்போ வாக்கிங் பண்ணும்போது நம்ம ஃபேமிலியும் கூட கூட்டிகிட்டு போகும்போது, நம்ம இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கூட போகும்போது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப குறைவு. அதை இந்த வாக்கிங்லேயே இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபேமிலி டைம், நம்ம ஒர்க் அவுட் டைம், நம்ம ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எல்லாம் ஒரே டைம்லேயே முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வாக்கிங், அதுவும் இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழலில் இயற்கையோட ஒன்றி நம்ம இருக்கும்போது நம்மளோட ஹெல்த், எல்லாரோட ஹெல்த்தும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஹாப்பி ஹார்மோன் செக்ரேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நிறைய நன்மைகள் இப்போ நான் சொன்ன மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஒய்ஃப் எந்த மூடில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது அவங்க மூடு சரியில்லைன்னா அது என்டார்ஃபின்ஸ் இல்லை, என்டார்ஃபின். ஸோ ஆக்டிவாக இருங்க, வாக்கிங் போங்க, ஃபேமிலியோடு போங்க. உங்கள் உடம்புக்கும் நல்லது, உங்கள் ஃபேமிலிக்கும் நல்லது.